அப்பா. ராஜனே 5 மாதம் கண்மணி போல பாதுகாத்தீர். சர்வ வல்லவரே அப்பா, எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தூயரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனி வர நாட்களிலும் இப்பா ராஜனே 6வது மாதமும் ராஜனே நீர் அப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு அப்பா ராஜனே கண்மலை மேலே நிறுத்த போதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சொன்ன ஒரு வாக்கு தத்தம் அப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேறும் ஒரு மாதமாய் ஜூன் மாதம் எங்களுக்கு அமையக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் எட்டாத உயர்களுக்கு அப்பா எங்களை எட்ட வைங்க அப்பா. ராஜனே, இந்த ஜூன் மாதம் ஒரு பிரேக் த்ரூ மாதமாய் அப்பா எங்க சபைக்கு எங்க குடும்பங்களுக்கு அப்பா அமைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்துல நாங்கள் பார்க்காத அற்புதங்கள் எங்க சபையில பார்க்க போதுக்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை நாங்கள் பார்க்க போதுக்காக ஸ்தோத்திரம். இடத்தை நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்துல அந்த இடம் அப்பா எங்களுக்கான இடம், சொந்த சபையை கட்ட இடம் அப்பா, அது எங்க கரத்துல இந்த மாதமே எங்க கரத்துல வர போதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் நின்ற போது கர்த்தர் தந்த வாக்குத்தத்தமான வார்த்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 12வது வாக்கியம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 12வது வாக்கியம். 1 Kings chapter 19 verse 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை பார்த்து ஒரு தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெளியே வந்து சொல்லுங்க, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். ஆமென். அல்லேலூயா. என்ன சூழ்நிலை என்றால், ஆத்துமாவில் இல்லாவிட்டால் நம்முடைய சாதாரண நடையில் சொன்னால் உள்ளத்தில் சோர்ந்து போய் கிடக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா. உள்ளத்தில் சோர்ந்து போய் சுருண்டு போய் கிடக்கிறார். எங்க? சூறை செடிக்கு கீழே. ஆமென். யார் இந்த எலியா?
பவுல் எழுதுகிறார், நம்மை போல நல்லா சொல்லுங்க, நம்மை போல பாடுள்ள மனிதன். ஆமென், அல்லேலூயா. இந்த மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில இவர் சொன்ன மழை நிற்கும், இவர் சொன்ன மழை வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அளவுக்கு இயற்கையை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை தேவ சமூகத்தில் நின்று பெற்றுக்கொண்டவர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய நாவில் கர்த்தருக்கு முன்பாக நின்று பெற்றுக்கொண்டவர். ஆமென். அதனால்தான் நீங்க 18 தொடங்கும் போது அப்படித்தான் சொல்லுது. ஒரு சாதாரண திஸ்பியனாகிய ஏலியா என்ன செய்கிறார்? ஆகாபுக்கு முன்னால போல் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் சொல்லாமல் 17:1 எங்க நிற்கிற நான்? கர்த்தருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ இவன் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தன்னுடைய வாயில், நாவில் பெற்றுக்கொண்டவர். எங்க? பர்வதத்தில், தேவ பர்வதத்தில் நின்று, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, கர்த்தருடைய பர்வதத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்று பெற்றுக்கொண்டவர். ஆமென், அல்லேலூயா. இது மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பவுல் அழகா சொல்றாரு, நம்மை போல பாடுள்ள மனிதன். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், இல்லையா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஏற்ற இறக்கம் சகஜமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பதுதான். எப்படி இவருடைய வாழ்க்கையில் என்ன ஏற்ற இறக்கம் என்றால், பாருங்க, ஒரு நாள் அரண்மனையில் இருப்பார். ஆமென். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். நான் சொல்லாம இனி உன் தேசத்துல மழையோ பனி கூட விழாது. ஆமென், அல்லேலூயா. பஞ்சம் தொடங்கிடுச்சு. இப்போ ஆகாபு இவரை வரவழைச்சி இதை அவார்டு கொடுப்பாரா? முதல் மரியாதை பண்ணுவாரா? ஆகாபுக்கு இப்ப என்ன? ஏலியா கிடைச்சா கொன்னு போடணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆகாபுடைய மனத்தில் இருக்கிற அந்த வைராக்கியம். ஏன்னா இவன் சொன்னனால தான் என்ன ஆகுது? மழை வரல. ஆமென், அல்லேலூயா. மழை வராதது பிரச்சனை இல்லை ஆகாபுக்கு, இவன் சொல்லி மழை வரல. அப்ப பிரச்சனை யாரு? இவன் தான் பிரச்சனை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது நடந்தனால ஏலியா எங்க ஓட வேண்டிய சூழ்நிலை? ஆண்டவர் சொல்றார், கேரித் ஆற்றண்டையில போய் ஒளிந்து கொண்டிரு, வெளியே தலை காட்டாத. ஆமென், அல்லேலூயா. நிலைமை பார்த்தீங்களா? இப்பதான் எங்க நின்னான் எலியா? எங்க நின்னாரு? அரண்மனையில அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அந்த தைரியத்தில் ஒரு சவால் விடுறார். ஆனா அடுத்த சீன் எங்க போகுது? ஆண்டவர் சொல்றாரு, போய் கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, தலை காட்டக்கூடாது வெளியில. ஆமென், அல்லேலூயா. இப்பதான் இவ்வளவு சவால் விட்ட மனிதன் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ போய் ஒளிந்துரு. எலியா என்ன செய்கிறார்? போய் ஒளிந்து கொள்ளுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒளிந்து கொள்ளுகிறார். அங்க இவருக்கு ஆகாரம், காகம் கொண்டு வருது. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். அவருடைய வாழ்க்கையில இப்போ கர்த்தருக்கு முன்பாய் நின்று அதிகாரத்தை பெற்று தன்னுடைய ஆவிக்குரிய, தன்னுடைய
உள்ளத்துல ஆண்டவரை குறித்த தைரியமும் ஆண்டவரை குறித்த விசுவாசமும் உறுதியாய் பிடித்து கொண்ட ஒரு மனிதன் இப்போ திடீரென்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஆத்தங்கரையில எங்க போயிரு, ஒளிந்துரு, தலை காட்டக்கூடாது. ஆத்தங்கரையில ஓடியாடுன்னு சொல்லல, ஆத்தங்கரையில குளிச்சுட்டு சுகமா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லல. ஆத்தங்கரை ஓரத்துல என்ன செய்யணுமா, ஒளிந்து கொண்டிரு, அவ்வளவுதான் உன் வேலை. ஆமென், அல்லேலூயா. இப்போ காகத்தை கொண்டு போஷித்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் காகமும் என்ன செய்யுது, வராம போகுது. ஆமென். இப்போ என்ன செய், இப்போ நல்லா கவனிங்க, அவர் பாட்டுக்கு இருந்தாரு. இப்போ ஆண்டவர் சொன்னாரு எலியா கிட்ட, நீ போய் ஆகாபுகிட்ட அறிவின்னு சொன்னாரு. ஆகாபு கிட்ட வந்து தைரியமா சொல்லிட்டாரு. இப்போ எங்க போயிட்டாரு, கேரி தாட்டண்டையில ஒளிந்து கொள்ள போயிட்டாரு. ஆமென். வாழ்க்கை மாறுது. இப்போ ஒளிந்து இருக்கிறாரு. இப்போ பரவாயில்ல, காகம் அப்பமும் மீனா, அப்போனாலே மீனா, அல்லேலூயா. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அப்படியே வாழ்க்கை போகுது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ இல்லை தன்னுடைய உள்ளத்திலையோ ஒரு பிரச்சனையில் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு. ஆமென். என்ன காரணம், ஆற்றுல தண்ணி வத்தி போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆற்றுல தண்ணி வத்தியாச்சு. இப்போ அடுத்த லெவல் எங்க போறதுன்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி நடந்து எங்க போ, விதவை வீட்டுக்கு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. ஆமென். என்ன செய்றாரு, போறாரு. அங்க போனா ஒரு பொம்பளை என்ன பண்றாங்க, அது பாட்டுக்கு அது ஏதோ சாகிறதுக்கு முடிவு பண்ணிக்கிட்டு மனம் சோர்ந்து போய் ஒரு மனவேதனையை சொல்றதுக்கும் ஆள் இல்லை, மனவேதனையை ஆறுதல் படுத்த அறிந்து கொண்டு ஆறுதல் படுத்தவும் ஆள் இல்லை, அதை தீர்த்து வைக்கவும் ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துக்கு எலியாவை அனுப்புறாரு. அங்க போய் பார்க்குறாரு. அங்க போய் ஒரு பாவம் அப்பாவி ஒரு பொண்ணு குழந்தைக்கு சாப்பாடை கொடுத்து சாகடிக்கிறதுக்காக ஆயத்தம், அங்க ஆயத்த வேலை நடக்கு. அப்போ வாழ்க்கையில ஒரு நிராசையில் இருக்கிற ஒரு குடும்பம். ஆமென். இங்க இவருடைய வாழ்க்கையே என்ன, இப்போ எங்க போகும் தெரியாது, என்ன செய்ய போறோம் தெரியாது. ஏதோ ஆண்டவர் சொன்னாரு, ஆகாபுட்டு அரண்மனைக்கு போனாரு, ஆத்துக்கு போனாரு, அங்கேயே நின்று போச்சு, காகம் நின்று போச்சு, என்ன பண்றது தெரியாது. இப்ப சொல்றாரு, ஒரு விதவை வீட்டுக்கு போ, நான் அங்க உன்னை போஷிக்க கட்டளை இட்டு இருக்கிறேன், அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. ஆனா இங்க வந்து விதவை கிட்ட கேட்டா விதவை என்ன சொல்றா, வா சாப்பாடு போடுறேன்னு சொன்னால என்ன சொல்றா, அட போயா நீ வேற, நானே சாவு போறவை, நானே சாவுறதுக்கு அப்பம் சுடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன், இதுல வேற நீ வேற வந்துகிட்டு. ஆமென். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப சாரிபாத் விதவைக்கு அங்க தூதன் போய் சொல்லிட்டாரா, அருள்நுரை இந்த மாதிரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, ஏதாவது சொன்னாரா? மரியாளுக்கு சொன்னாரு. இந்த விதவைக்கு ஒரு தூதனும் வந்து எதையும் அறிவிக்கவில்லை. ஆமென். அறிவிச்சிருந்தா எலியா வந்த உடனே ஓடி போய் விழுந்திருப்பா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, பதில் கேக்குதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாய் திறப்பீங்களா? திறக்க வச்சிருவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மரியாளுக்கு சொன்னது போல ஒரு கபிரியேல் தூதனோ யாருமே அங்கு போய் சாரிபாத் விதவைக்கு அறிவிக்கல. ஆமென். ஆனால் அறிவிப்பு யாருக்கு வந்து விட்டது? எலியாவுக்கு வந்து விட்டது. நீ போ, உன்னை போஷிக்கும்படியாய் ஒரு விதவைக்கு உனக்கு அறிவித்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன், நீ போ. இங்க போய் பார்த்தா நிலைமை எப்படி இருக்கு?
ஆமென். புரிஞ்சா? எப்படி இருக்கும்? அங்கே ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதுவும் போச்சு. ஆற்றுல தண்ணியை குடிச்சுக்கிட்டு காகம் வந்துச்சு, நல்ல சாப்பாடை தந்துச்சு, அப்படியே இருந்தோம், அதுவும் போயிடுச்சு. ஆற்றுல தண்ணியும் வற்றி போயிடுச்சு, காகமும் நின்று போயிடுச்சு. இப்போ சொன்னார், விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்தா நிலைமையே வேற. ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நாம் ஒரு திட்டம் தீட்டி இருப்போம் இல்லையா? நாம் ஆமாம், நம்ம எல்லாம் அதாவது உள்வதெல்லாம் இதுவும் சொல்ல தெரியாதா? ஏமா எங்கம்மா படிச்சா? தமிழ் படிச்சியா இல்லையா? அண்ணு இருக்க உள்வதெல்லாம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நம்ம அதை கரெக்டாக கடைபிடிப்போம். நம்முடைய இமேஜின், நம்முடைய கற்பனை எல்லாமே எப்படி இருக்கும்? ஊரில் ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, கலெக்டராக ஆசைப்படணும், அப்போ தான் அட்லீஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாவது ஆக முடியும்னு. ஆமேன், அல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம உள்டா, நாம் பியூனுக்கு அப்ளை பண்ணாலும் இல்லை பியூனாக இருந்தாலும் நம்முடைய சிந்தையெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்? கலெக்டர் ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. இப்படி பல காரியம், பல திட்டங்கள். யாருக்காக பேசுகிறாரோ தெரியாது, கவனமாக கேளுங்க. ஆமேன். பல திட்டங்கள் உன்னுடைய பார்வையில் இல்லாவிட்டால் உன்னுடைய சிந்தையில் நீ பல ஐடியாவை வச்சிருக்கிற. நான் இப்படி இருப்பேன், நான் அங்கே இன்டர்வியூக்கு போவேன், அங்கே வந்து என்னை வரவேற்பாங்க, அங்கே கூப்பிட்டு எனக்கிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டே எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க, ஆஃபர் லெட்டர் உடனே அடித்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நம்ம கற்பனை, நம்ம ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறோம், இப்படித்தான் இருக்கும். ஆமேன். இங்க காகம் வரலன்னா என்ன பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு ஒரு சாரிபாத் விதவை வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். யாருக்காக? எதுக்காக? அவ வாழ்றதுக்காக அல்ல, அவளை ஆசீர்வதிக்க அல்ல, என்னை போஷிக்கும்படியாய். ஆமேன். அப்போ பல திட்டங்கள். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி பல காரியங்கள் நாம் யோசித்து, நாம் சிந்தித்து, நாம் அதை நினைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னோக்கி போகும்போது நமக்கும் எலியாவை போல பல ஏமாற்றங்கள். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ நினைச்சோமே நம்ம வாழ்க்கை இப்படியா போயிடுச்சே. ஆமேன். என்னமோ நினைச்சோமே நம்முடைய வாழ்க்கை இப்படியா போகுதே. என்னமோ நினைச்சோம், சாதிச்சிருவோம் நினைச்சோம், நம்ம அதை ஜெயிச்சிருவோம் நினைச்சோம், அதை செஞ்சிருவோம் நினைச்சோம், ஆனா இப்படி ஆகிடுச்சே. ஆமேன். ஏலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு. ஆமேன். பாருங்க அவருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாருங்க. ஆமேன். நல்லா இருக்கிறாரு, டக்குன்னு போறாரு, டக்குன்னு வர்றாரு. ஆமேன், அல்லேலூயா. இந்த காலம் முடிந்து எலியா என்ன செய்றார்? இப்போ ஆகாபுக்கு முன்னால் தன்னை திருப்பி காண்பிக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 3.5 வருஷத்துக்கு அப்புறம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த 3 வருடம், அந்த பஞ்சகாலம். ஆமேன். அந்த பஞ்சகாலம் முடிந்து இப்போ ஆண்டவர் சொல்றார், 3.5 வருஷம் ஆச்சு, இப்போ போய் ஆகாபுக்கு முன்னால் உன்னை காண்பி. ஆமேன். இப்போ எங்க போறாரு? திருப்பியும் ஆகாபுக்கு முன்னால் தன்னை காண்பிக்க போகிறார். ஆமேன். இப்போ ஆகாபுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஏலியா என்ன சொன்னாலும் செய்வான். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரதத்தை பூட்டிக்கிட்டு ஓடிருன்னு சொன்னா ஓடுவான், போய் சாப்பிடணும்னா சாப்பிடுவான். இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சு? தான், அதாவது ஆகாபுக்கு எலியா என்ன சொன்னாலும் அது நடந்துவிடும், அவன் சொல்படி கேட்கணும். இதுதான் இப்ப ஆகாபுடைய ஒரே நிலை.
ஆமென். அந்த நிலைக்கு ஆண்டவர் எலியாவை கொண்டு போய் விட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆகாபிடம் சொல்லுகிறார், பெருமழையின் கேக்குது, என்ன செய்துரு, ஓடிரு, ரதத்தை பூட்டிட்டு. என்ன செய்யறாரு, ஓடுனாரா? ஓடிட்டாரு. ஏன்னா ஏலியா சொன்னால் நடக்கும். ஏலியா சொல்படியே என்ன செய்யணும்? இப்போ ஆகாபுடைய பார்வையில தான் கீழ்ப்படியணும். ஏலியா என்ன சொன்னாலும் தான் அதை செய்வான். ஆமென். இந்த நிலைமைக்கு ஆயாச்சு. இப்போ அடுத்த ஒரு காரியம் இவருடைய வாழ்க்கையில நடக்கு. என்ன காரியம்? கர்த்தரே தெய்வம் என்று கர்மேல் பர்வதத்தின் மேல் நிரூபிக்கிறார். ஆமென். அங்கேயும் பாருங்க, அங்கேயும் அவர் தன்னுடைய, அதாவது கர்த்தருக்கு முன்பாய் தான் நிற்கிற அந்த தைரியமும் அந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கையும் அவரை என்ன செய்கிறது? மீண்டும் உயர்த்தி காண்பிக்கிறது. என்ன செய்கிறாரு? பரலோகத்திலிருந்து அக்கினியை கர்மேல் பர்வதத்தின் மேல், அந்த பலிபீடத்தின் மேல் இறக்குகிறார் தன்னுடைய ஜெபத்தினால். ஆமென். தான் கர்த்தரிடம் ஜெபிக்கிறார், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென். ஜனங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? ஆர்ப்பரிக்கிறார்கள், கர்த்தரே தெய்வம். ஆமென். இது எல்லாம் நடக்கு. இப்போ இவருடைய பார்வையில், இப்போ நம்ம பேச்ச ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? குஷி ஆயிரும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். நம்ம பேச்ச ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்துருவோம்? ஒரு குஷி ஆயிரும், ஒரு 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 தைரியம். ஆமென். அல்லேலூயா. மனசு என்ன செய்யுது? ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையிலோ, ஸ்திரத்தன்மைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இந்த நிலையில் இருக்கிற எலியா, இப்போ என்ன நடக்குது? இந்த பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரக தோப்பின் தீர்க்கதரிசிகள் 2 குரூப்பையும் சேர்த்து 850 பேரை கர்மேல் பர்வதத்தில் எலியா என்ன செய்கிறார்? வெட்டி சாய்க்கிறார். ஆமென். ஒருத்தனும் மீதி இல்லை. விக்கிரகத்துக்கு ஆராதிக்கிற, விக்கிரகத்துக்கு அதாவது ஆராதனை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, எல்லாவனையும் முடித்து விட்டான். ஆமென். இப்போ இந்த அறிவிப்பு எங்க போகுது? ஏசபேலுக்கு போகுது. ஆமென். ஆகாபுடைய மனைவிக்கு. இப்போ இவ ஒரு தீர்மானம் எடுக்கிறா, இவ ஒரு சவால் விடுறா. ஆமென். என்ன சவால்? அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை நான் என்ன செய்வேன்? இதே போல உனக்கு அதுக்கு சரியாய் நான் செய்யலைன்னா என்னுடைய தெய்வங்கள் எனக்கு அது கணக்கு செய்யட்டும். ஆமென். இந்த சவாலை கேட்டவுடன் எலியா என்ன செய்கிறார்? ஓடுகிறார். ஆமென். நல்ல கவனிங்க. இப்போ எலியாவுடைய பார்வையில், எலியாவுடைய வாழ்க்கையில அந்த எலியா எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? தான் சொன்னால் ராஜா கேட்கிறான். ஆமென். தான் சொன்னால் இயற்கை கட்டுப்படுகிறது. தான் தன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்காய் இயற்கை காத்திருக்கிறது. 3.5 வருஷம் மழை என்ன செய்து காத்திருக்கு, எப்ப எலியாவுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும் என்று. ஆமென். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு ஒரு நல்ல ஸ்தானத்தில் தான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த ஒரு மனிதன் ஒரே வார்த்தையில் கீழே விழுந்து விடுகிறான். ஆமென். அந்த ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டவுடன் இவன் மனம் குமுறி அவன் பயப்பட்டு ஓடுகிறான். இப்போ கவனிங்க, எதற்காய் இவன் ஓடுகிறான்? தன்னை காத்துக்கொள்ள. தன்னுடைய ஜீவன் என்ன செய்யக்கூடாது? ஏசபேல் எடுத்து விடக்கூடாது. அவள் தன்னுடைய தலையை எடுத்து விடக்கூடாது. தன்னுடைய மரணத்திற்கு பயந்து எங்க ஓடுறாரு? வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் வச்சுதான் இப்போ ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து என்ன செய்றார் தெரியுமா? முதல்ல ஒரு முறை தட்டி எழுப்புகிறார். எழுப்பி கேட்கிறாரு, எப்பா உனக்கு இங்க என்ன வேலை? ஆமென். என்ன பிரச்சனை? சாப்பாடை கொடுக்கிறாரு, தண்ணியை கொடுத்து பார்க்கிறாரு. நம்ம ஐயா என்ன செய்யறதா இல்லை, மனசு தேற்றப்படுவதா இல்லை, ஒரு தைரியப்படுவதாய்
தெரியல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காரணம் என்னவென்றால் அவர் மனதளவில் மிகவும் சோர்ந்து விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்தவர், கர்த்தருடைய கிரியைகளை கண்டவர், தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அதிசயங்களை கண்கூடாய் தானே அதற்கு சாட்சி, அவ்வளவு வெளிப்படையாய் கர்த்தருடைய அற்புதங்களை கண்டவர் இப்ப என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவனுக்காய் சோர்ந்து போய் கிடக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த அந்த சோர்வில் கிடக்கிற, என்ன சோர்வு? தன்னுடைய வாழ்க்கையை குறித்த, நாளைக்கு என்ன ஆகும் என்று தெரியாமல் போன, தான் இவ்வளவு நல்ல நிலையில் இருந்தவன் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஆகிவிட்டேனே என்ற ஒரு ஏக்கம், இவ்வருத்தம், இப்படிப்பட்ட பல அந்த குழப்பங்களின் மத்தியில் மனம் சோர்ந்து போய் இருக்கிற ஒருவனை பார்த்து தூதன் இப்படியாய் சொல்லுகிறார், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாய் பர்வதத்தில் நில். முதல்ல நீ என்ன செய்யணும்? அதிலிருந்து வெளியே வா. ஆமென். ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நல்லா இருந்த டக்குன்னு கீழே இறங்கிட்ட, உனக்குள்ள பெரிய வருத்தம் இருக்கு, நல்ல பாரம் இருக்கு. ஐயோ, நான் இப்படி இருந்தனே, நான் இப்படி ஆகுவேன்னு நினைச்சனே, ஆனா ஒண்ணுமில்லாம இப்ப இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே என்ற ஒரு வருத்தம் இருக்கா? என்ற சிந்தனைகள், இப்படிப்பட்டதான சிந்தனைகள் இருக்கா? நல்லா படிச்சுட்டு இருந்தேன், திடீர்னு ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. நல்லா படிச்சுட்டு இருந்தனே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, சோர்ந்து போய்விட்டாயா? உன் வாழ்க்கையை நினைத்து, இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கிற அந்த சூழ்நிலைகளை நினைத்து உன்னுடைய உள்ளத்தில் சோர்ந்து போனாயா? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே வா. ஆமென். முதல்ல அந்த சிந்தையிலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து நீ வெளியே வா. வெளியே வந்தாதான் நீ ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடது கையை தூக்குங்க, அல்லேலூயா. இப்ப ரெண்டு கையும் தூக்குங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய எலியாவை பார்த்து தூதன் சொல்லுகிறான், முதல்ல நீ வெளியே வா. அப்புறம் அடுத்தது, முதல்ல நீ என்ன செய்? உன்னுடைய அந்த கவலை, அந்த யோசனை, அந்த சோர்வு, அந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வா. அப்புறம் நம்ம பேசிக்கலாம். எங்க போகணும், என்ன பண்ணணும், எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப முதல்ல என்ன செய்? வெளியே வா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ வெளியே வா. ஆமென். அந்த சிந்தையிலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வா. அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. அந்த சோர்வின் மனநிலையிலிருந்து வெளியே வந்து விடு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீ வெளியே வா. அந்த மனநிலை உனக்கு இருக்கக்கூடாது. ஆமென். அந்த மனநிலை உன்னை என்ன செய்திரும்? வீழ்த்தி விடும், உன்னை சோர்வுபடுத்திடும், உன்னை சாகடித்து விடும். ஆமென். அதனால தானே எலியா சொன்னார், நான் என்னை வெளியே கொண்டு வாரும் என்று எலியா கேட்கவே இல்லை ஆண்டவரை. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ற? தூதனை பார்த்து என்ன சொல்ற? ஆண்டவரை பார்த்து என்ன ஜெபிக்கிறாரு? நான் சாகணும், செத்தால் போதும். ஆமென். ஏன்? அந்த மனநிலை தான் காரணம். அப்போ ஆண்டவர் அந்த மனநிலையிலிருந்து வெளியே வர நம்மை அழைக்கிறார். ஆமென். நாம் அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நாம தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? ஏலியா அவர் பயப்பட்டது, அவர் நடுங்கியது, அவர் சோர்ந்து போனது எதற்காக என்றால் தன்னுடைய ஜீவன் போகும் என்று. ஆனால் இந்த உலகத்தில் சாவாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஆமென், அல்லேலூயா. ஏனோக் கர்த்தரோடு சஞ்சரித்தார். அடுத்ததாய் வேதத்தில் சொல்லுகிறது, மோசே கூட வேதம் சொல்லுகிறது, மோசே மரித்தார், தேவன் அடக்கம் பண்ணினார், அப்படிதான் சொல்லுது. ஆமென். ஆனா இரண்டாவதாய் உயிரோடு எடுக்கப்பட்டது யாரு? ஏலியா. ஆமென். நல்ல கவனிச்சிங்களா?
அந்த காரியம் புரிஞ்சுதா? எலியாவுடைய சோர்வே எதனால தான் வந்துச்சு? நாம எதனால வந்துச்சு? எலியாவுடைய சோர்வு எதனால வந்துச்சு? செத்து போயிருவோன்னு பயம். ஏசபேல் தன்னை கொன்று விடுவாள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இவனுடைய பிரச்சனை, இவனுக்கு உயிர் பயம். தன்னுடைய உயிரை இவள் எடுக்க துடித்து கொண்டிருக்கிறாள். இந்த பயத்தில் தான் எலியா எங்க ஓடுறாரு? வனாந்தரத்துக்கு ஓடுகிறாள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்த திட்டம் எது? அவனை, எலியாவை மரணமே ருசி பார்ப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட சொன்னதுக்கு யாருக்கோ சொல்லியிருந்தா துள்ளி குதிச்சிருப்பான் இந்த வார்த்தையை கேட்டிருந்தான்னு. ஆமென், அல்லேலூயா. அட்லீஸ்ட் நாளைக்கோ மறுநாளோ ஏதோ மொபைலில் பார்க்கறதுகளாவது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லட்டும். ஆண்டவரே அந்த பிள்ளையை ஆசீர்வதியும். கொன்னே போடுவேன் இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொன்ன மண்டையில் எறி விழும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய நம்முடைய பார்வையில் நம்ம கலக்கம் எது? மரண பயம். எலியாவுக்கு அவருக்கு வந்த பயம் என்ன? அவர் சோர்ந்து போக காரணம் மரண பயம். ஆனால் ஆண்டவர் அவருக்கே வைத்திருக்கிற நன்மை எது? மரணமே கண்டிராத ஒரு எலியா. ஆமென், அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் விசாலமாகட்டும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத. ஐயோ நான் அப்படி இருந்தனே, ஐயோ நான் இப்படி இருந்தனே, நான் ஜெபிச்சா அப்படி நடந்துச்சே, நான் ஜெபிச்சு இப்படி நடந்துச்சே. எல்லாம் நடக்கும், இதுவும் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. எலியாவே, நீ மலையை நிறுத்தின, மலையை கொண்டு வந்த, எல்லாம் சரிதான். ஆனால் உன் வாழ்க்கையிலும் ஒரு சூறை செடி அனுபவம் உண்டென்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சூறை செடி அனுபவத்திலிருந்து, அந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வா. வெளியே வந்து என்னுடைய பர்வதத்தில் நில். ஆமென். இரண்டாவது காரியம், என்னுடைய பர்வதத்தில் நில், எனக்கு முன்பாய் நில். ஆமென், அல்லேலூயா. நீ சாதித்ததெல்லாம் எனக்கு முன்னால் நின்று கொண்டு நீ சாதித்தாய். ஆமென். இப்ப எங்க போயிருக்கிற? சூரிய செடிக்குள்ள போயிருக்கிற. ஆமென். இது வரைக்கும் எங்க நின்ன? எல்லா சூழலிலும் எனக்கு முன்னால் நின்றாய். இன்னைக்கு தான் முதல் முறையா எங்க போய் ஒளிஞ்சிருக்கிற? சூரிய செடிக்கு அடியில் போய் இருந்துட்டு செத்தா போதுன்னு சொல்ற. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனநிலையை விட்டு முதல்ல வெளியே வந்துடு. ஆமென். வெளியே வந்து எனக்கு முன்னால் நீ நில். ஆமென், அல்லேலூயா. எதுக்கா நிக்கணும்? உன்னை கொண்டு நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ எதற்காய் பயந்தாயோ அது உன் வாழ்க்கையிலே நீ சந்திக்க போறதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஆமென். நீ எதற்காய் பயந்தாயோ, நீ நினைக்கிற இல்ல, ஐயோ இது போச்சுடா, முடிஞ்சு போச்சுடா நினைக்கிற இல்ல, அது உன் வாழ்க்கையில அந்த முடிவை உன் வாழ்நாளிலே காணவே மாட்டாய். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென். ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சில காரியத்துக்காய் நீ பயந்தாய், நீ அப்படி நடந்துரும், இப்படி நடந்துருமோ, ஐயோ அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, இந்த வியாதி என்ன கொண்டு போயிருமோ. ஆமென். பல பயங்கள், பல காரியங்களில் நீ பயந்து சோர்ந்து போய் இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியம் உன் வாழ்க்கையில உன் ஜீவன் இருக்கிற வரை அந்த காரியத்தை நீ பார்க்கவே மாட்டாய். ஆமென். எலியாவே, நீ பயந்தாய், உன் ஜீவனை அவள் எடுத்து விடுவாள், ஏசபேல் உன்னுடைய தலையை துண்டித்து விடுவாள் என்று நீ பயந்த. ஆனா நான் சொல்றேன், உனக்காய் நான் வைத்திருக்கிற நன்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே அந்த மரணத்தை நீ சந்திக்கவே மாட்டாய். ஆமென், அல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கான நன்மைகள் வைத்திருக்கிறேன், வெளியே வா. எதிலிருந்து வெளியே வா? அந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்து விடு. ஆமென். அது உன்னை
பாழ்படுத்தி விடும், அது உன்னை நாசமாக்கி விடும். அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. ஆண்டவர் அழைக்கிறார், வெளியே வா எலியாவே, வெளியே வந்து எனக்கு முன்னால் நில். உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியத்தை உனக்கு நான் அறிவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் பல காரியங்கள் எலியாவுடைய வாழ்க்கையில நடந்தது போல நிறைய நல்லது நடந்திருக்கலாம். ஆனால் தீமையான காரியங்கள் போல உங்களுக்கு தோன்றினாலும், தோல்வி போல உங்களுக்கு தோன்றினாலும், ஆண்டவர் சொல்லுகிறார் அது உனக்கு தோல்வி அல்ல. ஆமென். அந்த மனநிலையிலிருந்து நீ வெளியே வந்து விட்டால் போதும், அதையும் கூட உன்னால் ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், இந்த சோர்வின் மனநிலையிலிருந்து வெளியே வந்து விடு. ஆமென். வெளியே வந்து எனக்கு முன்பாய் நில். ஆமென். உன் வாழ்க்கையில நீ சாதித்தது எல்லாம் எனக்கு முன்னால் நின்று கொண்டுதான் நீ சாதித்தாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப மட்டும் ஏன் சோர்ந்து போகிறாய்? வெளியே வா, அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. எலியாவை, சூறைச்செடி வேண்டாம், உனக்குரியது அல்ல அது. ஆமென், அல்லேலூயா. உனக்குரியது அல்ல அது. கெபிக்குள்ள போய் மறைந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் தூதன் வந்து கேட்கிறான், இங்க உனக்கு என்ன வேலை? கேட்கிற கேள்வி அதுதான். இங்க நீ என்ன செய்கிறாய்? உனக்கு இங்க என்ன வேலை? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறது, உனக்கு இந்த மனநிலையில் இருக்க வேண்டியது நீ அல்ல. ஆமென். அதை விட்டு வெளியே வந்து விடு. வெளியே வந்து எனக்கு முன்பாய் நில். நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை முன்னால் வைத்திருக்கிறேன். ஆமென். சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், இந்த சத்தம் கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களை மன வருத்தத்தில் கொண்டு அமுக்கி வைத்திருக்கலாம். ஆமென். அடக்கி வைத்திருக்கலாம். உங்களை அப்படியே அந்த மன வருத்தத்தை தந்து உங்களை ஒடுக்கி வைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த மனநிலையை விட்டு வெளியே வா. வெளியே வந்து நான் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பார். ஆமென். அப்ரஹாமை பார்த்து சொன்னாரு, பிள்ளையே இல்லைன்னு அப்ரஹாம் சொன்னார். ஆண்டவரே, நீர் சொல்லி 24 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்ரஹாமே, நான் சர்வ வல்லமை உள்ளவர். அப்ரஹாம் சொல்றாரு, ஆண்டவரே, எல்லாம் சரிதான், நீர் வாக்குத்தத்தமும் தந்திருக்கிறீர், ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளை இல்லையே, 24 வருஷம் ஆச்சே நீர் சொல்லி, நானும் உம்மை நம்பி இறங்கி வந்தனே. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வா, வெளியே வா. ஆமென். கூடாரத்துக்கு உள்ள சில கூடாரங்கள் நம்முடைய அவிசுவாசத்தின் அடையாளம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில கம்ஃபர்டபிள் ஜோன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில கம்ஃபர்டபிள் ஜோன். ஆமென். நல்ல ஒரு அப்பா நிம்மதியா. ஆமென். அது நமக்கு அப்படியே சில காரியம்லாம் செட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். ஆமென், அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வது போல, துன்பத்தில் சிரிக்கிற கதை காட்டிலும் அழுறது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? ஓன்னு ஒப்பாரி வச்சா நம்ம அதில் அவார்டு வாங்கிடலாம், ஆஸ்கார் அவார்டே வாங்கிடலாம். சில பேர்லாம் அழுதா. ஆமென், அல்லேலூயா. சில குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? அடிக்கவே வேண்டாம், இப்படி பார்த்தாலே போதும், அவங்க சாரசாரியாய் ஒழுகும். ஆமென். டக்குன்னு ஏதாவது சொல்லி பாருங்க, கண்ணீர் எங்க போகும்னு தெரியாது, நல்லா தொடச்சிட்டு. ஆமென், அல்லேலூயா. ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. நமக்கு அது ரொம்ப ஈஸி. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டு வெளியே வா, அந்த மனநிலையை விட்டு வெளியே வா. சோர்ந்து போய் உன்னை சோர்வு படுத்தி வைத்திருக்கிற, இல்லாவிட்டால் உன்னை சோர்வு படுத்துகிற அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து விடு. வெளியே வந்து எனக்கு முன்பாய் நில். எலியாவே, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள், நீ எந்த காரியத்தை பயந்தாயோ, நீ ஒருவேளை எனக்கு அப்படி நடந்துவிடும், இப்படி நடந்துவிடும், இந்த காரியத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று நீ நினைத்து வைத்திருக்கிறாயே, அதெல்லாம் உன் வாழ்க்கையிலே நீ பார்க்கவே மாட்டாய். நீ அந்த பிரச்சனையை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ சந்திக்கவே மாட்டாய்.
காரணம் கர்த்தர் உனக்கு முன்பாய் அதை வைக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. எலியாவே, சோர்ந்து போகாதே. நீ எதற்காய் பயப்பட்டாயோ அது உன் ஆயுஸ்ல, உன் லைஃப்லே, உன் லைஃப் ஹிஸ்டரியிலே அது எழுதப்படவே இல்லை அந்த மரணம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனநிலையில் உங்களை சோர்வு படுத்துகிறதா? வாழ்க்கை போதும்னு நீங்களே புலம்புறீங்களா? எந்த ஒரு சூழ்நிலை என்றாலும் அருள்நாதர் ஆண்டவர் சொல்லுகிறார், அருள்நாதர் சொல்லுகிறார், மகனே வெளியே வா, அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து விடு. நான் உனக்கு நீ பெற்றுக்கொள்ள போக வேண்டிய, இல்லாவிட்டால் நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய, இல்லாவிட்டால் நீ செய்யக்கூடிய காரியங்களை நான் உனக்கு காண்பிக்கிறேன். எந்த மனநிலையில் நீ இருக்கிறாய்? கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க காரியத்திற்காய் நீங்க செபிங்க. எந்த மனநிலையில் போராடி கொண்டிருக்கிறாய்? எந்த ஒரு காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறாய்? ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையில் நடக்காது மகனே. நீ நினைச்ச இல்லை, முடிஞ்சு போச்சு, என் பிஸ்னஸ் போச்சு, என் வேலை போயிடுச்சு, நாளைக்கு போனா ஓ இந்த மாதத்தோட முடிஞ்சு போச்சு, என் வேலை போயிடுச்சு, என் பிரச்சனை, ஓ என் குடும்ப வாழ்க்கை, ஓ இப்படியாய் போயிடுச்சு, இனி கட்டப்படாது, இப்படியெல்லாம் நினைக்கிற பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. காரணம், அது உன் வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறேன். கண்களை மூடி அப்பாவை அப்படியே முழு உள்ளத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம், எந்த காரியம் நீ கர்த்தரிடத்தில் பேசு, கர்த்தரிடத்தில் ஜெபி. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் சோர்ந்து போய் கிடக்கிறேன், இந்த காரியத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்ப்பா. ஆண்டவரே, வாழ்வே வேண்டான்னு நினைச்சிட்டேன், வாழ்க்கையே வேண்டாம், ஓ என் வாழ்க்கை முடிஞ்சா போதும்னு நினைச்சிட்டேன். எந்த காரியமும் ஆண்டவர் சமூகத்தில் இப்பொழுது ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனநிலையை விட்டு வெளியே வா, எனக்கு முன்னால் வந்து நில்லு, நான் உனக்கு காண்பிக்கிறேன். நீ என்ன செய்யணும், நீ எங்கு போகணும், நீ என்ன பண்ண வேண்டும், உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன, நான் உனக்கு காண்பிக்கிறேன். மனநிலையை விட்டு வெளியே வா. உன்னை சோர்வுபடுத்துகிற அந்த பிரச்சனையை, ஓ அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். வெளியே வந்துவிடு. அந்த சிந்தையிலிருந்து, அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வா. அந்த மனநிலையிலிருந்து வெளியே வா. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஓ அதிசயங்களை செய்வார். எலியாவின் கண்கள் கண்டது. எலியாவை கொண்டு மீண்டும் கர்த்தர் தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தது போல உனக்காய் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளும் தடையில்லாமல் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். வெளியே வந்து விடு, வெளியே வா. சோர்வு மனநிலையிலிருந்து வெளியே வா சகோதரா, சோர்வு மனநிலையிலிருந்து வெளியே வா சகோதரி. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் எந்த சூழ்நிலையில், எந்த காரியத்தில் சோர்ந்து போய் வாழ்க்கை போதும் என்று வந்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஏதாகிலும் ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் அவங்களை சோர்வு படுத்துகிறது என்றால் இன்றைக்கு அவர்கள் அதிலிருந்து வெளியே வரட்டுமப்பா. ஆண்டவர் பலப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயங்களை அவர்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.